ஒரு காரியத்துல அவிசுவாசியான ஒரு நண்பர் ஆலோசனை தர முடியுமா? முடியும். ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல அவிசுவாசியான ஒரு நண்பர் ஆலோசனை தர முடியாது நம்ம என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. அவர்களும் என்ன செய்ய முடியும், தர முடியும். சென்னைக்கு வாகனத்துல போறீங்க, அங்க போய் ஒரு வீட்டு அட்ரஸ் தெரியணும். இந்த வீட்டு அட்ரஸை பார்க்கறது யார்கிட்ட கேட்பீங்க? இப்போ அங்கே வா, நீ ரசிக்கப்பட்டிருக்கியா, நீ ஆவிக்குரியவனா அப்படின்னு கேட்டால் நம்ம அட்ரஸ் கேட்போம். யாராவது ஒரு ஆள், தம்பி இதில் அந்த ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது, இந்த வீடு எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிவோம். இதுக்கு ஆவிக்குரியவன் அவிசுவாசி அப்படிலாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். ஒரு மனிதாவை குணத்தின் அடிப்படையில் அந்த அட்ரஸை நம்ம என்ன செய்வோம், விசாரிப்போம். நம்ம வண்டி, கார் வச்சுருக்கிறோம், பைக் வச்சுருக்கிறோம், இதை வேலை பார்க்குறதுக்கு என்ன தெரியுமா செய்வோம், என்ன கேட்போம், நல்ல ஒரு இன்ஜினியர் அல்லது நல்ல ஒரு மெக்கானிக் அவர்கிட்ட கொண்டு கொடுத்து இதை நம்ம என்ன செய்யலாம், எதை செய்யலாம்னு சொல்லி நம்ம கேட்டால் அவங்க அதற்குரிய அந்த ஆலோசனைகளை சொல்லுவதன் அடிப்படையில் அந்த வாகனத்தை நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவது நமக்கு ஆசீர்வாதம். அதனால் ரட்சிக்கப்பட்ட ஆள், இவர் ஆவிக்குரியவர் அப்படிலாம் என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அவைகளை அவர்கள் சொல்லுகிறதை நாம் செயல்படுகிற நேரத்தில் அதில் நல்ல பலன்களை நம்ம என்ன செய்ய முடியும், காண முடியும். ஏனென்றால் அனுபவம், அடுத்தால அவருடைய அறிவு, அது மட்டுமல்ல நடைமுறை அந்த ஞானம் அவர்களுக்குள் இருக்கிறபடினால அவர்களுடைய சொல்லை கேட்டு நடப்பது என்பது நமக்கு நல்ல பலனை தரும். ஆனால் யார்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது, பைபிள் சொல்லுது. சங்கீதம் 1:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்ன செய்தான், வேண்டாம். பைபிள் அப்படிதான், வேதம் அப்படியாகத்தான் சொல்லுகிறது.